ஹாய் வெல்கம் டு கரண்ட் வர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேச போறோம்னா நம்ம தளபதி விஜய் பற்றி. தளபதி இல்லை, இளைய தளபதி விஜய் பற்றி. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அவரோட மூவிஸ் பார்த்தது எல்லாமே டைட்டில் கார்டில் இளைய தளபதி விஜய் அப்படின்னு தானே இருக்கும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி தான் அட்ரஸ் பண்ண போகிறேன். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றினது தான் இந்த வீடியோ. விஜய் சைட்லேருந்து எல்லாருமே ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட அடுத்த மூவியான ஜனநாயகன் தான் லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அவங்க சொன்னது உண்மையாக இருந்து ஜனநாயகன் தான் விஜய் அவர்களோட கடைசி படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். பெரிய ஒரு லாஸ் வேற. ஏன்னு சொன்னால் விஜய் அவர்களோட பங்களிப்பு தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ இருந்திருக்கு ஓவர் தி லாஸ்ட் 20 to 25 இயர்ஸா எவ்வளோ இருந்திருக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி அவரோட மூவிக்கு இருக்க ஃபேன் பேஸ் ஓவரால் விஜய்க்கான ஃபேன் பேஸ் மட்டும் இல்லை, மற்ற ஜென்ரலாக இருக்க எல்லா ஆடியன்ஸுமே அவரோட மூவி எப்படி இருக்கும், என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் அந்த படத்தை பார்க்க போவாங்க. ஓப்பனிங் டேல இருந்தே தமிழ் சினிமானா வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்கள் இருக்க இடத்துலையுமே அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ விஜய் மற்ற லாங்குவேஜில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானனால எல்லா லாங்குவேஜ்லையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவரோட மூவிக்கு எவ்வளோ பெரிய ஒரு மவுஸ் இருக்கு, அந்த மூவி எவ்வளோ பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ விஜயோட சைடில் சொன்னது உண்மையாக இருந்து ஜனநாயகனுக்கு அப்புறம் வேற எந்த மூவிஸ் அவர் நடிக்கல அப்படின்னா, ஏன்னா இப்போ அவர் பாலிடிக்ஸ்ல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால தொடர்ந்து அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுனதுக்கு அப்புறம் இந்த மூவிஸ்லாம் அவர் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய 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 இழப்பா இருக்கும். ஸோ இது என்னன்னு சொன்னா மூவிஸ் கலெக்ஷன்ஸ் அவர்னால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வருமானம் வருது அதை பற்றி நான் பேச வரல. ஜென்ரலி நான் ஒரு ஃபேன். ஸோ ஒரு ஃபேனாக தான் நான் பேச போகிறேன். ஸ்பெஷலி விஜய் அவர்களோட மூவி ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் ஒகேஷன்ஸ் வரும்போது ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுற நம்மளோட மெயின் ஸ்கெட்யூலில் கண்டிப்பாக அந்த மூவி நம்ம டெக் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதில் அதிகமாக வர்ற மூவி ஒன்று அஜித் அவர்களோட, விஜய் அவர்களோட, இவங்களோட மூவி தான் பெரும்பாலுமே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் இல்லை அப்படின்னா தமிழ் சினிமாவில் அந்த மேலே இருக்க டாப் ஆக்டர்ஸ்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்காது. அண்ட் அது ஒரு மாதிரி தராசு மேலே கீழே அப்படி போன மாதிரி போயிடும். நான் ஒரு விஜய் ஃபேன் இல்லைங்க, ஆனால் விஜய் அவர்களோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு 10 படம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மூவிஸ் பற்றி நான் பேச போறேன். ஏன்னா அந்த மாதிரி மூவிஸ் திரும்ப வரப்போறது இல்லை தானே. ஸோ மூவி நம்பர் 1 ஆக்சுவலா இதுதான் நான் விஜய் அவர்களோட முத பார்த்த படம். அந்த படத்தை கிட்டத்தில் ரீ-ரிலீஸ் பண்ணாதானே, அப்போ கூட நான் பார்த்தேன். நான் கில்லி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்ததுலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். இன்னைக்கும் இப்போ வர எவ்வளவோ கமர்ஷியல் ஃபிலிம்ஸோட கில்லி கம்பீட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலுமே கூட எவ்வளோ வசூல் பண்ற அளவுக்கு அவ்வளோ என்டர்டெய்னிங் இருக்கு, அவ்வளோ இமோஷனல் பாண்டிங், மாஸா இருக்கட்டும், ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அவ்வளோ சூப்பரா அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருக்கும். அதுல விஜயோட ஹியூமரா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜோட இருக்க அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி காமெடியா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் என்ன, எமோஷன்ஸ் என்ன, சீரியஸாவே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்ன்னு சொல்லலாம். நான் அதாவது பார்த்த படம். இன்னைக்குமே ஜீப் ஓட்டிட்டு போகும்போது அந்த பாட்டு இருக்கு இல்லையா, நான் வண்டி ஓட்டும் போது இன்னைக்கு அந்த பாட்டை பிளே பண்ணாலுமே எனக்கு அப்படியே இந்த வெயின்ஸ் எல்லாம் பெடச்சிக்கிட்டு வரும் விஜயகாந்த் அவர்களுக்கு மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்குமே ஒரு எமோஷனலா ஆகிற ஒரு சாங் தான் அது. கண்டிப்பா நான் கூட அந்த பாட்டு நிறைய தடவை அவாய்ட் பண்ணிருக்கேன், ட்ரை பண்ணும்போது போடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி மூவி திரும்ப என்னைக்குமே வரப்போறதே இல்லை. அதுக்கப்புறம் நான் விஜய் மூவில ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படம் வசீகரா. வசீகரா சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இல்ல, ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளே தான். ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லான, அவ்வளோ காமெடி என்ன, அவ்வளோ எமோஷன்ஸ் என்ன, டைமிங் சென்ஸ் என்ன, அவருக்கும் வடிவேலுக்கும் இருக்க அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம். ஸ்பெஷலி அந்த படத்தை ஒரு 10-15 தடவை நான் டிவில போட்டிருப்பாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் அதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு சீனையும் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்திருக்கேன். செம்ம படம். அண்ட் அந்த படத்துல விஜய் ரொம்ப சாமா கியூட்டா அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் குஷி படத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த அந்த விஜய்னால மட்டும்தான் படத்தை அப்படி பார்க்க இயலும். அவ்வளோ கியூட்டா இருக்கும். விஜய்க்கும் ஜோதிகாவுக்கும் இடையில இருக்க அந்த விஷயங்கள், அந்த ரொமான்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும். அண்ட் எஸ்பெஷலி இப்ப எனக்கு பார்க்கும்போது விஜயோட சேர்த்து விவேக் த காம்பினேஷன். இப்போ விவேக் அவர்கள் இல்லாதனால எனக்கு அது வேற ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். ஸோ விவேக் அண்ட் விஜய் அவங்களோட காம்பினேஷன் செம படம். அந்த அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சீரியஸா இந்த மாதிரியான மூவிஸ் விஜய் அவர்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்த படம் பகவதி நான் அந்த டைம்ல சிலரையெல்லாம் செதற விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எஸ்பெஷலி அதுலயும் இந்த செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, இந்த கண்ணெல்லாம் எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு பாயும்போது சீரியஸா அந்த ஹீரோயிசம் நம்ம சின்ன பசங்களா இருந்து பார்க்கும்போது இவ்வளவு தூரம் அது ஒரு மாசா தெரிஞ்சு. அந்த டைம்ல நிறைய ஆக்டர்ஸ் சிமிலர் மூவிஸ் வந்துச்சுதான் அதே மாதிரி. பட் ஆனா விஜய் அவங்களோட இந்த மூவி, ஸ்பெஷலி நான் பகவதி மட்டும் சொல்லல, அந்த டைம் பீரியட்ல விஜயோட எல்லா மூவியும், இந்த பகவதி,
பத்ரி, யூத் எல்லாமே வந்து ஒரு மாதிரி செமையா இருக்கும். ஒரு மாதிரி ஃபுல்லி பேக்ட் மூவிஸா இருக்கும். காமெடி, கமர்ஷியல், ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். சீரியஸா இந்த மூவிஸ் வந்து 90s கிட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். அது விஜய்ட பிரசன்ஸ்ல வந்து அது பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் விஜய்ட பார்த்து ரொம்ப ரொம்ப ரசிச்ச மூவி வந்து ஒன்னு சிவகாசி, இன்னொன்னு திருப்பாச்சி. ரெண்டுமே அழகான மூவி, ஃபேமிலி சென்டிமெண்டான ஒரு மூவி. ஆனா அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ள மேபி வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தா ஆப்வியஸ்லிங்க இப்ப நம்ம பார்க்கும்போது அது மாதிரி கிரிஞ்சா இருந்திருக்கும். அந்த டைம்ல நமக்கு சின்ன பசங்களா இருந்திருக்கும் போது பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப நமக்கு அதை பார்க்கும்போது கிரிஞ்சா இருந்திருக்கும். ஆனா விஜய்ட பிரசன்ஸ் வந்து இப்ப பார்க்கும்போதும் நமக்கு அது ஒரு மாதிரி எமோஷனலி கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அந்த தங்கச்சி சென்டிமெண்டா இருக்கட்டும், திருப்பாச்சில அண்ட் சிவகாசியில அம்மாட சென்டிமெண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கு பார்க்கும்போது கூட அது ஒரு மாதிரி ஒரு வைப், ஒரு வேற லெவல் ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான மூவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய்ட பிரசன்ஸ் தவிர வேற யாராலையும் அந்த இடத்துல வந்து நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்கவும் முடியாது, வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு ரிப்ளேஸ் பண்ணி பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் இதுக்கு பிறகு திரும்ப வராதுன்னு நினைக்கும் போது சீரியஸாவே வந்து விஜய்ட பிரசன்ஸ் தமிழ் சினிமா இல்லைங்கிறது நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ மீன் அவர் இந்த வே ஆஃப் சூசிங் த ஸ்கிரிப்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆனிச்சு. ஒரு மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா டிரெக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அவங்களாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரிப்ட் அவங்களால சூஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. பட் இருந்தாலுமே வந்து எந்த மூவியையும் விஜய் அவங்களோட ஸ்டைலுக்குள்ள எடுத்து பண்ணும்போது அந்த மூவிக்கு வந்து ஒரு ஸ்டைல், ஒரு யூனிக் டேஸ்ட் எல்லாமே கண்டிப்பா கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு மூவி தான் இன்னுமே வந்து இன்னைக்கும் நின்று பேசுறது துப்பாக்கி. துப்பாக்கி படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஸ்டைல். விஜய் அவங்களோட நீங்க பார்த்திருந்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு முன்னுக்கு இருக்க மூவிஸ்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலரா இருந்திருக்கும். ஆனா துப்பாக்கியில வந்து கம்ப்ளீட்டா மாஸ் ஆக்ஷன் ஸ்டைலுக்கு வந்து கொஞ்சம் கூட குறவே இருக்காது. அவ்வளோ ஸ்டைலா செம்மையா இருந்திருப்பாரு. அண்ட் அந்த மூவிக்கு ஏத்த ஒரு இம்பாக்டும் அந்த ஒரு டெத்தையும் வந்து கண்டிப்பா விஜய்னால தான் கிடைச்சுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு பிரசன்ஸ் விஜய்ல இருந்துச்சு கண்டிப்பா துப்பாக்கியில. என்ன மாஸ், நாலாம் தியேட்டர்ல விசில் பறந்துருச்சு அடி தூள்னு. ஸோ அந்த மூவி வந்து கண்டிப்பா ஈவன் இந்த மூவில வந்து திரும்ப ஒரு சீக்குவல் எடுத்தாலுமே கூட வந்து கண்டிப்பா செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். பட் விஜய் இல்லாம இது இன்னுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இங்க ஒரு கவலை. அடுத்த ஒரு முக்கியமான படம், இந்த படத்துல ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட் வந்து நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல, நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. போக்கிரி. போக்கிரியில வந்து விஜய் பிரசன்ஸும் ஆட்டிடியூடும் இந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி செம்ம மாசம் செம்ம சீனா இருக்கும். ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அது இதுன்னு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து போலீஸ் என்ட்ரி கொடுக்கும்போது அந்த சீன் சீரியஸா எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கும், ஒரு ஷாக்கிங்கா இருந்திருக்கும், கூஸ் பம்ஸா இருந்திருக்கும். ஏன்னா அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாருன்னு ஸ்பெஷலி போக்கிரியில யாராலையுமே எதிர்பார்த்திருக்க இயலாது. வேற லெவல் படம். எனக்கு தெரிஞ்சு 100 நாளைக்கு மேல சும்மா ஒண்ணுச்சு. அதான் சொல்றேன், இந்த மாதிரி படங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து விஜய் தவிர வேற யாராலையும் அந்த இடத்துல பற்றி வச்சு பார்க்க முடியாது. அவ்வளோ அமேசிங்கான ஒரு இன்புட்டை கொடுத்துருப்பாரு. ஸோ அடுத்த ஜனநாயகன் படம் வந்து எப்படியுமே வந்து ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து மறுக்கவே முடியாது. பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான படங்கள் விஜய் கிட்ட இருந்து திரும்ப வரப்போறது இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா இருந்து மேபி இதுக்கு பிறகு அவர் படம் நடிக்கல அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மேபி அட்லீஸ்ட் இந்த மூவிஸை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணாலுமே கூட அதை பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ பேர் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ ஜனநாயகன் படத்தை வந்து உங்களை மாதிரி நானும் ரொம்ப வெயிட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you. Ta-da.